நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து பொறுத்தது போதும், இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேங்க, நீங்களே அந்த இடத்த விட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது, அதை விட்டு தேவையில்லாம வந்து என்ன இன்னும் வெறுப்பை ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே டீசெண்டா சொல்றாரு. நீ என்னதான் சொல்ற தம்பி, ஆனா நடந்தது இதுதான்டா உண்மை. அந்த மல்லி நீ பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சதி திட்டம் திட்டுறடா, புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னக்கா பேசியிருக்க, மல்லி உங்களையும் என்னையும் பிரிக்க பாக்குறாளா? அவ நீங்க என் மேல அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்கீங்க, எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்குன்ற ஒரே காரணத்தினால இத்தனை நாள் உங்களால நீங்க என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு போயின்னு இருந்தா. ஆனா நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, ஒரு கேம் பிளே பண்ணி அழகா அந்த சொத்தெல்லாம் எப்படி லாபகமா சுருட்டுன்னு போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டீங்க. அந்த பிளானுக்கு ஆதரவாக தான் அந்த ரஞ்சிதமும் நின்றா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான்ல என்னோட டிங்கு வாரு ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன், நான் சும்மா விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. இனிமே யாரு சொந்தம் பந்தம் இந்த எந்த உறவும் நான் பார்க்க மாட்டேன், இனிமே ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டைலாக் விடுறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல ஆதாரத்தை எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு. அவனையும் ஒரு பக்கம் இழுத்துன்னு வராது. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர், அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அந்த சமயத்தில் விஜய் உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ, மல்லி அடிக்க போயிடுறாங்க. உடனே கழுத்தை பிடிச்சிடுறாங்க. நம்ம விஜய், என்னக்கா நானும் போனா போதுன்னு பார்த்து வந்தா ஏன் முன்னாடியே என் மல்லி கழுத்தை பிடிக்கிறீங்களா, நானும் பிடிச்சிடும் பதிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அடிக்க கை ஓங்கிடுறாரு. அடிடா அடி அப்படின்னு சொல்ல, என்னக்கா அடின்னு அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை விட்டுறாரு. உங்களை மாதிரி யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லாமல் அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி அதில் பொழைச்சிதான் வாழணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை, எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்விகள் ஒரு பக்கம் அதிகமாக பயங்கள் ஒரு பக்கம் ரொம்பவே அதிகமாகுதுங்க. இதனால மனசுடைஞ்சு போயிட்டு என்னடா இது இந்த அளவுக்கு என் தம்பி மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்பு, அவங்க பண்ண பிழை தான் அவங்களுக்கு இப்போ ஆன்சரா வந்து இருக்குங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பதிலடி நம்ம விஜய் கொடுக்க தான் போறாரு, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம். அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஓடி வந்து காலில் விழுறாங்க நம்ம விஜய் காலில். ஐயோ விஜய் மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் மாமா, தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் புரியாமையும் நான் தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டேன், இதை எண்ணி நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு நான் மன்னிப்பே கொடுக்க முடியாது, நீயே மன்னிப்பு எடுத்துக்கோ, நீயே என் கண்ணுக்கு தெரியாமல் இனிமேல் என் வாழ்க்கையிலே வந்துடாத, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அல்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ரஞ்சிதம் உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரியும், என் அக்கா ராஜேஸ்வரியே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், அவங்க கூட இருந்ததுன்னா நீ அதோட கொஞ்சம் டெவலப் ஆகிப்பே ஆகிக்க மாட்டேன், சொல்லு பார்க்கலாம். இன்னும் நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பருப்பெல்லாம் இனிமேல் வேகாது, நீங்கள் யாரோ நான் யாரோ என் வழியில் என்னை விட்டுருங்க, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் திரும்ப வந்து என்ன ரொம்பவே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷனில் அடிக்கிறதுக்கு கையும் ஓங்கிறாரு. இதுக்கு தான் நான் சொல்கிறது, எவ்வளோதான் நம்ம பொறுமையாக போயின்னு இருந்தாலும் வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு ரொம்ப நெருங்கினீங்களோ இதை கொஞ்சம் அவங்க நம்மக்கிட்ட தேவையில்லாமல் பண்ணுற மாதிரியோ தேவையில்லாத மாதிரி இது பண்ணாங்களும் அப்போ கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகும். என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தேவதை வருது, அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவதை வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட வந்து, டாடா இந்த கோர்ட்டு கேஸ் எதுவுமே வேணாண்டாடா, இந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு பாட்டு நான் போயிடலாம், நீ சொன்னாலும் சொல்லலாம் அதான் செய்ய போகிறேன், இந்த கோர்ட்டில் வாதாடி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு எங்கள் அக்காவுக்கு தக்க தண்டனையை வாங்கி தந்து அந்த சொத்தையும் அவங்களுக்கே தந்துட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். வெண்பா நீ நானு அம்மா 3 பேரும் போய் சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது மனசுக்குள்ள. எப்படியோ நம்ம விஜய்க்கு நம்ம மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க பார்க்கல, எத்தனை வருஷ கனவு எத்தனை வருஷ தவம் நம்ம விஜய் மனசுக்குள்ள இருந்த வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இந்த ராஜேஸ்வரிக்கு பயந்துன்னு இத்தனை நாளும் அவரோட ஆசையை அவருக்குள்ளே கட்டுப்பாடாக வச்சுன்னு இருந்தாரு. ஆனா இந்த ராஜேஸ்வரி கேடு கெட்டவன், சொத்துக்காக தான் நம்ம கூட இருந்தா, பாசத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளா மல்லி செஞ்சுதான் தப்பு சொல்லி ராஜேஸ்வரி பண்ண தப்பு எல்லாமே இவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்க ரொம்பவே உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ இந்த அளவுக்கெல்லாம் மல்லி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கேவலமா அவ கூட சண்டை போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம விஜய். இதுக்கு மேல எந்த ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லைங்க. வாழ்க்கை இதுக்கு மேலே சந்தோஷமான பயணத்தோட சந்தோஷமாக போக போகுது. இதை நினைக்கும் போது ஒரு பக்கம் ரொம்பவே ஆனந்தமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பான ஆப்பு வச்சு விட்டாங்க நம்ம ரஞ்சிதத்துக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதம் கூட சேர்ந்துன்னு குற்றம் செஞ்சதுக்கு ரஞ்சிதத்துக்கு
4 வருஷம் ஜெயில் தண்டனை. அது மட்டும் இல்லாமல் அந்த வக்கீலை அவர் வக்கீல் தொழிலிருந்து நீக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவர் வாதாட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபக்கம் அந்த மேனேஜருக்கும் 4 வருஷம் தண்டனை, நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனைங்க. ஏன்னா அவங்க கொலை பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆசிட் அடிச்சது எல்லாமே அவங்க தான் சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுது. எல்லா எவிடன்ஸும் நம்ம அரவிந்தும் ஒரு பக்கம் ரொம்பவே கரெக்ட் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கிறாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோன்றப்பா நம்ம மல்லிசேரியில இதுக்கு மேல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாவும் ஆனந்தமாகவும் இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் தொடர் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் அந்த பக்கம் பேய் வருது. ஆனா பாத்தீங்களா பயப்படாமையே அவ போறா. இதுதாங்க தைரியன்றது. அந்த தென்னை மரத்துல பாருங்க பேய் அப்படியே சும்மா தலைகீழ தொங்கின்னு வருது. அதை பார்த்துட்டு அப்படியே பக்கம் பயமாவே இப்ப நடந்துன்னு இருப்போம். பயத்துல கிடுகிடுத்து போயிட்டு ஒரு பக்கம் பயத்துல நட்டிங்கன்னு இருக்கிறா. அந்த பயத்துலயும் நல்லா ஜாம் பண்ண நல்லா முக்கியம் இருக்கா. என்ன பண்றது, பயன்றது வாழ்க்கையில இருந்துகிட்டு தானே இருக்கும். பேய்னா யாருக்கு பயம், யாருக்கு பயம் இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. உங்களுக்கு பேய்னா பயமா, பயம் இல்லையா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.